வணக்கம் ரவி. தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்தில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவதற்கான அந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்பார் எனவும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் இன்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் படப்பிடிப்பு காரணமாக தாவேகா தலைவர் விஜய் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது முக்கிய தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி அலுவலகத்திற்கு தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் தலைவர் இன்று நடத்திடக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரையிலே பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை அவர் நடத்தி வருகிறார். மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் தொடர்ச்சியாகவே பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விஜய் முடிவு செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடந்த 3 மாதங்களாகவே மாவட்ட வாரியாக சென்று ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வந்தார். தமிழக வெற்றி கழகம் கட்சி அடுத்த கட்ட பணிகளை அந்த கட்சியின் தலைவர் விஜய் வேகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநில மாநாடானது கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் பணிகள் குறித்து நிர்வாகிகளை சந்தித்து தொடர்ந்து கேட்ட வண்ணம் கட்சி விஜய் இருந்து வருகிறார். மேலும் குறிப்பாக தீபாவளிக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சி செயற்குழு கூட்டத்தை நடத்தி அந்த கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்திடம் மாவட்ட வாரியாக சென்று அங்குள்ள கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்து அங்கு யாரை பொறுப்பாளராக நியமிக்கலாம் உள்ளிட்டது குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் கட்சியின் நிர்வாகிகள் குறித்து எந்த ஒரு அதிகார அறிவிப்பும் வெளியாகவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் 100 முதல் 130 வரை மாவட்ட செயலாளர்களை நியமிக்க அந்த கட்சியின் தலைமையானது முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பது அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடம் விஜய் தனது அதிருப்தியை தெரிவித்திருந்த நிலையில் இந்த மாத இறுதிக்குள் கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை முடிக்க மாவட்ட செயலாளர்களை இறுதி செய்து நியமனம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் கட்சியின் 1ஆம் ஆண்டு நிறைவுக்குள் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் எனவும் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் வருகை பெற தொடங்கி இருக்கின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தற்பொழுது அணி தலைவர்கள் கூட இங்கு பங்கேற்கக்கூடிய நிலையில் இன்றைய கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மட்டும் பங்கேற்கிறார். குறிப்பாக அவர் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா என்ற ஒரு அச்சமும் கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தற்போது வரை கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் தலைவர் இன்றைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்காததும் தற்போது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகா ஆலோசகராக இருந்து வரக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் தாவேகா நிர்வாகி ஒருவருடன் தொலைபேசி பேசிய ஆடியோ தற்போது அண்மையில் வெளியாகி இருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஆடியோவை பொறுத்தவரையில் விஜயின் நிஜத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் மாறாக நிஜத்தையே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த ஆடியோவில் பேசியிருப்பது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட இது குறித்து விளக்கம் ஏதாவது கொடுக்கப்படலாம் நிர்வாகிகளுக்கு எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தாவேகா கட்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. மாறாக பொதுச் செயலாளர் மட்டுமே இதில் பங்கேற்கிறார். தற்போது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அணித்தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தற்போது கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் பொதுச் செயலாளரே மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வாரா அல்லது தாவேகாவின் அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்க போகிறது, நிர்வாகிகள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட போகிறார்கள், கட்சி ஓராண்டு நிறைவுக்கும் நிர்வாகிகள் தேர்வானது நிகழ்வடுமா என்பது இனி வரவரதான் தகவல்கள் தெரிய வருகிறது.